இது சூப்பர் 60. இன்றைய காலை நேரத்தில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 வினாடி தொகுப்பாக வழங்கும் விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர் EVKS இளங்கோவன் அமோக வெற்றி பெற்றுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 66,233 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், அதிமுக சார்பில் தென்னரசு, நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா, தேமுதிக சார்பில் ஆனந்த் உட்பட 77 வேட்பாளர்கள் களம் கண்டனர். வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புடன் வியாழக்கிழமை நடைபெற்றது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தம் பதிவான 398 தபால் வாக்குகளில் EVKS இளங்கோவன் 250 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்தார். அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு 104 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 10 வாக்குகளும், தேமுதிக வேட்பாளருக்கு 1 வாக்கும் கிடைத்தன. அதன் பிறகு மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. முதல் சுற்று தொடங்கியது முதலே EVKS இளங்கோவன் அதிகமான வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்தார். 15 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 1,10,156 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தென்னரசு 43,923 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் 66,233 வாக்குகள் வித்தியாசத்தில் EVKS இளங்கோவன் அமோக வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா 10,827 வாக்குகள் பெற்றார். தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் 1,432 வாக்குகள் மட்டுமே பெற்றார். நோட்டாவிற்கு 798 வாக்குகள் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றதால் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் EVKS இளங்கோவன் முதல் சுற்றின் முடிவிலேயே 4 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றார். இதையடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் முன்பாக பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் EVKS இளங்கோவன் புகைப்படத்திற்கு பால் அபிஷேகம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றதை அடுத்து சென்னை சத்தியமூர்த்தி பவனிலும் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். ஈரோட்டில் உள்ள இல்லத்தில் EVKS இளங்கோவனை சந்தித்து தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், அமைச்சர்கள் முத்துசாமி, அன்பில் மகேஷ் ஆகியோர் நன்றி தெரிவித்துள்ளனர். வெற்றிக்கு பிறகு செய்தியாளர் பேசிய இளங்கோவன், முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார். இவ்வளவு பெரிய வெற்றியை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய வெற்றி. முழுமையாக இந்த பெருமை என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சேரும். அரசு மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை இடைத்தேர்தல் வெற்றி எடுத்துக் காட்டுவதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். அவங்க முழுசாக அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசாங்கத்தின் மீதும் முதலமைச்சர்கள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையும் செய்வார் என்ற அந்த அக்கறையும் அவருக்கு வந்திருக்கிறது. அதன் காரணத்தால் நாங்கள் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறோம். இதனிடையே இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளரை அமோகமாக வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு அமைச்சர்கள் முத்துசாமி, அன்பில் மகேஷ் ஆகியோர் நேரில் நன்றி தெரிவித்தனர். வீதி வீதியாக சென்றவர்கள் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி திமுகவின் திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்துள்ள மகத்தான அங்கீகாரம் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசிய அவர், திமுக ஆட்சியை எடை போடும் தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் இருந்ததாகவும் மக்களும் அதற்கு ஏற்ப எடை போட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தன்னையே மறந்து ஒரு நாளாந்தர பேச்சாளரை போல் பேசிய பேச்சுக்கு மக்கள் அந்த இடைத்தேர்தல் மூலமாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல பாடத்தை வழங்கியிருக்கிறார்கள்.
விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு அச்சாரமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி உள்ளதாகவும் கூறியுள்ளார். முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவில் பேசிய காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா, மு.க. ஸ்டாலின் தேசிய அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தாம் ஏற்கனவே தேசிய அரசியலில்தான் இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் தோல்வியடைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பணபலம் மற்றும் ஆட்சி அதிகாரம் மூலம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினர் மிகப்பெரிய அளவில் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சாடினார். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்திருந்தால் அதிமுக நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இடைத்தேர்தலில் ஆளும் கூட்டணியின் வெற்றி தேர்தல் ஆணையத்தின் தோல்வி என்றும் விமர்சித்தார். 30 திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் முகாமிட்டு 22 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு தேர்தலில் தண்ணீர் போல் பணத்தை வாரி இறைத்து ஜனநாயக படுகொலை செய்து தேர்தல் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து இடைத்தேர்தலை சந்திக்காததே தோல்விக்கு காரணம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தவர், அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறிய போது தன் மீது சிலர் கோபம் கொண்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2-3 அணியாக பிரிந்து நிற்காமல் ஒரே சின்னத்தில் நிற்க தான் வலியுறுத்தியதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒரே ஒரு கருத்தை அப்பிருந்து நம்ம சொன்னோம். அதாவது இடைத்தேர்தலில் வலிமையாக நிற்கணும். இதில் பிரிஞ்சு நிற்கிறது, 2 பேர் நிற்கிறது, 3 பேர் நிற்கிறது இல்லை, சிம்பிளில் நிற்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது முதல்ல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சில பேர் நம்ம மேலே கோவப்படப்பட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க? இன்டர்ஃபியர் இல்லை, நம்ம கூட்டணி இருக்கும் பொழுது ஆதரவு கொடுக்கும் பொழுது சிம்பிளில் நிற்கணும், ஒருத்தர் நிற்கணும் அப்படின்னு. இதனிடையே இடைத்தேர்தல் மூலமாக யார் எதிர்க்கட்சி என்பது நிறுவனமாகிவிட்டதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் இந்த இடைத்தேர்தல் அரசியல் ரீதியாக அதிமுகவிற்கு வெற்றிதான் என்றும் கே.பி. முனுசாமி குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை, எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்றெல்லாம் கூட சில பேர் சொன்னார்கள். இந்த தேர்தல் வாயிலாக தமிழகத்தினுடைய உண்மையான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு வெற்றிதான். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் முடிவு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் அண்ணாமலை மற்றும் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தோல்வியுற்றதை அடுத்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் நடத்தினர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசை விட 66,000 வாக்குகள் அதிகம் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வி.கே. இளங்கோவன் வெற்றி பெற்றார். இதையடுத்து இந்த வெற்றியை காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் கட்சியை ஒன்றிணைக்கவும் வலியுறுத்தி ஓபிஎஸ் ஆதரவாளரான கதிரவன் தலைமையில் வதிராயிருப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் உருவப்படங்களுக்கு முன்னால் ஒப்பாரி வைத்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதே இந்த கட்சி ஜெயிக்க முடியும் என்பது இங்க இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமியையும் அவரது அணியினரையும் தூக்கி எறிந்தால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் முடிவுகளை பார்த்துக் கொண்டே வந்தபோது ஒரு கட்டத்தில் அதிமுக டெபாசிட் இழந்துவிடுமோ என தான் சந்தேகித்ததாக தெரிவித்தார். வாய்ப்பு இரு அணியை இணையிறதுங்கிறது ஒரு அணியினர் சொல்ல முடியாது, இன்னொரு அணியினர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையில எடப்பாடியும் அவர்களை சேர்ந்தவர்களையும் தூக்கி எறிந்தால்தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், வளர்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்திய தேர்தல்களில் எல்லாம் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ளதாக விமர்சித்த அவர், எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக ஆட்சியையே இழந்ததாகவும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தியதன் காரணமாக தொடர்ந்து தோல்விகள் தான் ஏற்பட்டன.
ஆட்சியை இழந்தோம். சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் தோல்வி. இன்றைக்கு என்ன நிலைமை என்றால் கட்சியையும் இழந்து விடுவோமோ என்கின்ற நிலைமை ஏற்பட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் கொடுத்த பரிசு என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது காங்கிரசுக்கான வெற்றி என்பதை விட காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் இடம்பெற்றுள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்களுக்கான கூட்டணி என்கிற அங்கீகாரத்தை தருகிற வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தனது செல்வாக்கை நிரூபிக்க அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முயற்சியை அக்கட்சியின் தொண்டர்கள் ஏற்கவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் அமைந்த அணிக்கு மக்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய முயற்சியை அதிமுக தொண்டர்கள் ஏற்க தயாராக. அதிமுக பாஜக கூட்டணியில் கடைசி வரை குழப்பம் இருந்ததாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். ஆரம்பத்திலிருந்து அந்த ஏற்பட்ட அந்த குழப்பம் அந்த கட்சி அணிகள் மத்தியில் கடைசி வரைக்கும் நீடித்தது என்பது ஒன்றை மறுக்க முடியாத உண்மை என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். விரைவில் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் பாலகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 112 கோடி 72 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நடப்பாண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு நிவாரணமாக ஹெக்டருக்கு 20,000 ரூபாயும், இளம் பயிறு வகைகளுக்கு 3,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது அறிவுரையின்படி அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் பயிர் சேத கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக 1,33,907 விவசாயிகள் பயனடையும் வகையில் 112 கோடியே 72 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக அரங்கில் டாக்டர் பட்டம் வழங்கிய விவகாரத்தில் தங்களுக்கு பட்டம் வழங்குவதற்கான அங்கீகாரம் உள்ளது என்று நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக அரங்கத்தில் கடந்த 26ஆம் தேதி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்தது. மேலும் பட்டங்களை வழங்கிய ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் தனது கையெழுத்து மோசடியாக பயன்படுத்தப்பட்டது என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் பட்டம் அளிக்க தங்களுக்கு அங்கீகாரம் உள்ளது என்று நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கும். இதுல ப்ராப்பரான அப்ரூவல் நம்ம கிட்ட இருக்கு. தென் இன்னொரு விஷயம் உங்களுக்கு அவார்ட் பண்றதுக்கான எந்த விதமான ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்கான பதிலும் நான் தரேன். நான் இது எம்ஓஏன்னு சொல்லுவாங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சாம்பிளும் இதில் இருக்கு. இதில் பாயிண்ட் நம்பர் 4 நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக இதில் புரியும். டு ப்ரொவைட் த ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கும். இதுதான் இதுக்கான நமக்கான அப்ரூவலுக்கான சர்டிபிகேட். சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டே தாங்கள் பட்டங்களை வழங்கியதாக ஹரீஷ் கூறினாலும் அவர் மீது அண்ணா பல்கலைக்கழகம் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியபோது பிரதமர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கன்னியாகுமரி முதல் டெல்லி வரையிலான பயணத்தை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் PR பாண்டியன் தலைமையில் தொடங்கிய பயணத்தை மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் எனவும் உர மானியத்தை குறைக்கக்கூடாது எனவும் கூறினார். குறைக்கக்கூடாது. சென்ற பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 50,000 கோடி அந்த உர மானியத்தை குறைத்திருக்கின்றது இந்த ஒன்றிய அரசு. 200 400 விழுக்காடு உர விலை உயர்ந்திருக்கின்றது. அதே போல விவசாயத்துறையில் கார்ப்பரேட் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தவும் அவர்கள் இந்த நெடும்பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து பரவலாக அதிகரித்த காட்டுப்பன்றிகளின் தொல்லை தஞ்சாவூர் வரை பரவி உள்ளதாக குறிப்பிட்ட துரை வைகோ காட்டுப்பன்றியை வனவிலங்கு பட்டியல் 4 இருந்து பட்டியல் 3க்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார்.
கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவில் பங்கேற்க ராமேஸ்வரம் மீன் இறங்கு தளத்திலிருந்து தமிழக பக்தர்கள் 2408 பேர் படகுகள் மூலமாக புறப்பட்டனர். இந்தியா இலங்கை மக்கள் இணைந்து பங்கேற்கக்கூடிய இந்த ஒற்றுமை திருவிழாவில் இலங்கையிலிருந்து 4500 பக்தர்கள் வரவுள்ளனர். இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்றும் நாளையும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய பக்தர்கள் தீவிர பரிசோதனைக்கு பிறகே படகுகளில் அனுமதிக்கப்பட்டனர். 60 விசைப்படகுகள் மற்றும் 12 நாட்டுப்படகுகளில் பயணிகள் முழு பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்படுகின்றனர். ரொம்ப முக்கியம் எனக்கு பொதுவாக என்ன பர்சனலாக எனக்கு அந்தோனியார் மேலே ரொம்ப பக்தியான இருக்கும். எனக்கு அந்தோனியார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வருஷம் எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் வந்துடுவேன். இப்போ நானும் என் மனைவியும் இந்த யாத்திரையில் கலந்துக்கிறோம். ஸோ இப்போது இந்தியா நம்ம நாடு, இதுக்குள்ள மொழியெல்லாம் கிடையாது அப்படின்னும் போது கிறிஸ்துவர்கள் இந்து கோயில்களுக்கும், இந்துக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கும் மசூதிகளுக்கும் போடுறது ஒரு வழக்கமாக இருக்கிறதுனால இந்த சமூக ஒற்றுமை ஏற்படுத்தும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் இதுக்குள்ளே வர்றேன். ஒரு ஆன்மீக பயணமாக கடவுள் எல்லாம் ஒரே கடவுள் தான் அப்படின்ற ஒரு எண்ணம். நாடு நல்லா இருக்கணும், மொழி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு உள்ளே போகிறோம். இன்று மாலை 4 மணிக்கு கொடியேற்றமும் பிறகு திருஜெபமாலை, திருச்சிலுவை பாதை தியானம், நற்கருணை ஆராதனையும், நாளை காலையில் திரு ஜெபமாலை, திருவிழா திருப்பலி, திருசுரூப ஆசிரும் நடைபெற உள்ளன. கடலூரில் மக்களுக்கு வழங்காமல் அரங்கு ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள இலவச தொலைக்காட்சி பெட்டிகளை உடனடியாக விநியோகிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூரில் மக்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான இலவச டிவிக்கள் 13 ஆண்டுகளாக பயனற்று கிடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 2006ஆம் ஆண்டு கருணாநிதி தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதை அடுத்து மக்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 2011இல் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் கடலூர் அடுத்த செம்மண்டலம் குண்டு சாலையில் உள்ள நகர அரங்கில் ஆயிரக்கணக்கான இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளன. 13 ஆண்டுகளாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த இலவச டிவிக்கள் தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியாருக்கு சொந்தமான நூற்பாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. மாணிக்கபுரம் சாலை பிரிவில் உள்ள நூற்பாலையில் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு மில் இயங்கிக் கொண்டிருந்த போது தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது மின் கசிவு காரணமாக எந்திரத்தின் அருகே இருந்த பஞ்சு மூட்டைகளில் தீ பற்றியது. இந்த தீ மளமளவென்று மில் முழுவதுமாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயணைக்க தொழிலாளர்கள் போராடியும் முடியாததால் பல்லடம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதற்குள் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு மூட்டைகள், எந்திரங்கள் தீயில் கருகின. தீ விபத்து குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் திரிபுராவில் தனித்து ஆட்சி அமைக்கும் பாஜக மேகாலயா மற்றும் நாகாலாந்தில் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது. திரிபுரா மாநிலத்தில் தொடர்ந்து 2வது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. திரிபுரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக 32 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மை பெற்றுள்ளது. அதன் கூட்டணி கட்சியான திரிபுரா பழங்குடி மக்கள் முன்னணி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலமாக திரிபுராவில் மீண்டும் ஆட்சி அமைய இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவினர் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். பழங்குடியின தலைவரான பிரத்யோத் தேவ் பார்மன் தொடங்கிய திப்ரா மோத்தா கட்சி களம் கண்ட முதல் தேர்தலிலேயே 13 இடங்களில் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. தற்போது எதிர்க்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 11 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 3 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்ததால் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி இழந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகாலாந்து மாநிலத்தில் ஆளும் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் ஆளும் தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சி மற்றும் பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. நாகாலாந்து முதலமைச்சர் நெய்பியூ ரியோ தலைமையிலான தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சி 23 தொகுதிகளில் வெற்றி பெற்றதாகவும் 2 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன் கூட்டணி கட்சியான பாஜக 12 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 37 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடும் என்பதால் நாகாலாந்தில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 26 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக திகழ்ந்த நாகா மக்கள் முன்னணி இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் தேசிய மக்கள் கட்சி தலா 5 இடங்களை கைப்பற்றியுள்ளன. சுயேட்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர்.
நாகாலாந்து சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக NDBP கட்சி வெற்றி பெற்றுள்ளதால் அதன் தலைவர் நெய்பியூ ரியோ 5வது முறையாக அம்மாநில முதல்வராக பதவியேற்க உள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் 59 தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் NDBP பாஜக கூட்டணி 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் தக்கவைத்துள்ளது. இந்நிலையில் நெய்பியூ ரியோ 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். 1974ஆம் ஆண்டு கோஹிமாவில் ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் இளைஞரணி தலைவராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய ரியோ 2003ஆம் ஆண்டில் முதன்முதலாக நாகாலாந்து முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் 2008ஆம் ஆண்டில் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட போது முதல்வர் பதவியிலிருந்து விலகினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தொடர் வெற்றி பெற்று தற்பொழுது 5வது முறையாக முதல்வர் அரியாசனத்தை அலங்கரிக்க உள்ளார். தொடர்ந்து 8 சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெருமை நெய்பியூ ரியோவிற்கு உண்டு. மேகாலயாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆளும் தேசிய மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியமைக்க தயாராகியுள்ளது. மேகாலயாவில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கான்ராட் சங்மாவின் தேசிய மக்கள் கட்சி மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 18இல் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 21 இடங்களை கைப்பற்றியது. பெரும்பான்மைக்கு 31 இடங்கள் தேவை என்பதால் பாஜக மற்றும் இதர கட்சிகளுடன் இணைந்து தேசிய மக்கள் கட்சி ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் நடப்பு சட்டமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி, பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் என அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிட்டன. வாக்குப்பதிவு நடைபெற்ற 59 தொகுதிகளில் 27 இடங்களில் தேசிய மக்கள் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலா 5 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. பாஜக 2 இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. இதனிடையே தேசிய மக்கள் கட்சி தலைவர் கான்ராட் சங்மாவின் வீட்டின் முன்பு கூடிய தொண்டர்கள் நடனமாடி வெற்றியை கொண்டாடினர். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜக ஆதரவளிக்குமாறு தேசிய மக்கள் கட்சி அழைப்பு விடுத்ததாக கூறப்பட்டது. இதனை பாஜகவும் ஏற்றுக்கொண்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் JP நட்டா தெரிவித்துள்ளனர். எனவே மீண்டும் மேகாலயாவில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க ஆயத்தமாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 3 மாநில தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு சாதகமாக வந்திருக்கும் நிலையில் மக்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு வாக்களித்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திரிபுரா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. மேகாலயாவில் NPP கட்சியுடன் இணைந்து பாஜக ஆட்சி அமைக்கும் சூழல் அதிகரித்துள்ளது. இத்தகைய சூழலில் டெல்லி பாஜக தலைமையகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுடன் பிரதமர் மோடி வருகை தந்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து தொண்டர்களை பார்த்து பிரதமர் மோடி கையசைத்தார். தனது வெற்றி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்காக மக்கள் வாக்களித்திருப்பதாக குறிப்பிட்டார். வாக்காளர்கள் களப்பணியாற்றிய பாஜக தொண்டர்கள் அனைவருக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறும் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. நாடு முழுவதும் 6 தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி 3 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், அருணாச்சல பிரதேசம் என 5 மாநிலங்களில் மொத்தமாக 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் மேற்கு வங்க மாநிலம் சாகர்திகி தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பிஸ்வாஸ் சுமார் 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த 2021 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் இடைத்தேர்தல் வெற்றி மூலம் மீண்டும் சட்டப்பேரவைக்குள் காங்கிரஸ் நுழைகிறது. இதனை அக்கட்சியினர் கோலாகலமாக கொண்டாடினர். இதேபோன்று மகாராஷ்டிரா மாநிலம் கஸ்பாபெத் தொகுதியில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தன்கேகர் ரவீந்திர ஹேம்ராஜ் சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தினார். ஈரோட்டிலும் காங்கிரசின் கை ஓங்கியது. இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் உள்ள அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் முன்னணி வேட்பாளர் வெற்றி பெற்றார். மகாராஷ்டிரா மாநிலம் சின்ஸ்வாட் தொகுதியில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. அருணாச்சல பிரதேசம் லுங்லா தொகுதியில் பாஜக வேட்பாளர் மேரல்வான் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார்.
2024 மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக மேற்குவங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த 3 மாநில சட்டமன்ற தேர்தலில் திரிபுராவில் தனித்து களமிறங்கிய மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது. இதனிடையே மேற்குவங்க மாநில அமைச்சர் சுப்ரதா சாஹா இறந்ததை அடுத்து சாகர்திக்கி சட்டமன்ற தொகுதிக்கு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் ஆதரவுடன் களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர் பேரோன் பிஸ்வாஸ் 87,000 வாக்குகள் பெற்று திரிணாமுல் வேட்பாளர் தேபாசிஸ் பானர்ஜியை தோற்கடித்துள்ளார். சொந்த மாநிலமான மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் கூட காங்கிரசிடம் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியுற்ற சூழலில் மம்தா பானர்ஜி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி 2024 மக்களவைத் தேர்தலில் தனித்து களமிறங்கப் போவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். பாஜக காங்கிரஸ் ஒன்றிணைந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தியிருப்பதாகவும் பாஜக காங்கிரஸ் ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு செயல்பட்டதாகவும் சாடியுள்ளார். பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயம் திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் மம்தா கூறினார். தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் ஆணையர் நியமனத்தில் சீர்திருத்தம் கொண்டு வருவது தொடர்பான வழக்கில் நீதிபதி KN ஜோசப் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அதில் தேர்தல் ஆணையரை மத்திய அரசு தன்னிச்சையாக நியமனம் செய்யக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் சுதந்திரமான நடைமுறை தேவை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய புதிய விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கூறிய நீதிபதிகள் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி ஆகிய 3 பேர் கொண்ட குழுவின் பரிந்துரையில் இனி தேர்தல் ஆணையரை நியமனம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்கள் நியமனம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் துடிப்பான மக்களாட்சிக்கு தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரமான செயல்பாடு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னாட்சி அமைப்புகளின் சுதந்திரம் பறிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தன்மையை பாதுகாப்பதில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள தகவல் ஆணையர்களின் இடங்களை நிரப்புவது குறித்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் தகவல் ஆணையர்கள் பதவிக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வு செய்வதற்காக 4 விண்வெளி வீரர்கள் புறப்பட்டுச் சென்றனர். ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. சர்வதேச விண்வெளி மையத்தில் 6 மாதங்கள் தங்கியிருந்து ஆய்வு செய்யவும் இதற்காக 4 விண்வெளி வீரர்களை அனுப்பவும் திட்டமிடப்பட்டது. அதன்படி அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி மையத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் செலுத்தப்பட்டது. To land on our drone ship, just read the instructions. SpaceX Crew 6 என்ற இந்த பயண திட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக விண்வெளி வீரர் சுல்தான் அல் நியாத்தி, அமெரிக்காவின் நாசா விண்வெளி வீரர்கள் கமாண்டர் ஸ்டீஃபன் போவன், பைலட் வாரன் ஹோபர்க் மற்றும் ரஷ்யாவின் ராஸ்காஸ்மோஸ் வீரர் ஆண்ட்ரே பெஜியோ பயணம் செய்துள்ளனர். இவர்களில் சுல்தான் அல் நியாதி விண்வெளிக்கு செல்லும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2வது வீரர் ஆவார். அத்துடன் சர்வதேச விண்வெளி மையத்தில் நீண்ட காலம் தங்கி ஆய்வு செய்யும் முதல் அரபு விண்வெளி வீரர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரராகியுள்ளார். And there you can see on your screen and also indicated by the sheet. இஸ்ரேலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் மனைவி சாராவை முற்றுகையிட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான கூட்டணி அரசு அண்மையில் நீதித்துறையில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று அறிவித்தது. இதற்கெதிராக ஜெருசலம் அருகே டெல் அவிவ் நகரில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் நெதன்யாகுவின் மனைவி சாரா நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அங்கு திடீரென கூடிய போராட்டக்காரர்கள் சாராவுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதனையடுத்து பாதுகாப்பாக அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். அத்துடன் அப்பகுதியில் ரகளையில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படை வீரர்கள் விரட்டி அடித்தனர். போராட்டக்காரர்களின் இந்த செயலுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆலங்குளம் எம்எல்ஏவுமான மனோஜ் பாண்டியன் தாக்கல் செய்துள்ளார்.
இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்திருந்தது. தீர்மானங்களை எதிர்க்கும் விவகாரங்களில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றமே முடிவெடுக்கும் எனவும் தெளிவுபடுத்தியிருந்த நிலையில் மனோஜ் பாண்டியன் வழக்கு தொடர்ந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக நியமித்ததை ரத்து செய்யவும் OPS, வைத்திலிங்கம், JCT பிரபாகர் உள்ளிட்டோரையும் தம்மையும் நீக்கிய தீர்மானங்களை ரத்து செய்ய கோரி மனோஜ் பாண்டியன் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் உணவு பூங்கா, வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கும் அறிவிப்பை வேளாண் பட்ஜெட்டில் வெளியிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், அரியலூர் ஆகிய 6 மாவட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். அப்போது நாகை மாவட்டத்தில் நெல் அரவை மில் அமைக்க வேண்டும் எனவும், திருவாரூரில் கால்நடை ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானிய உணவு வகைகளை பொது விநியோக திட்டத்தில் சேர்த்து ரேஷன் கடைகளில் விநியோகிக்க வேண்டும் எனவும், தடுப்பணைகளை பராமரிக்கவும் புதிதாக கட்டுவதற்கும் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தனி பட்ஜெட்டால் விவசாயிகளுக்கு பலன் கிடைத்திருப்பதாக கூறினார். 40 ஆண்டு சாதனையை முறியடித்து சாதனையை நெல் உற்பத்தியில் தமிழகம் உருவாக்கியுள்ளது. வேளாண் துறைக்கும் தனி பட்ஜெட்டாக அறிவித்துள்ள பலன் இப்போது தெரியாது. மேலும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளில் மட்டும் 84 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பத்ம விருதுக்கு தேர்வான இருளர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களுடன் தமிழக ஆளுநர் RN ரவி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கொடிய விஷம் கொண்ட பாம்புகளை பிடித்து பல மக்களின் உயிர்களை காப்பாற்றியதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சென்னேரி இருளர் குடியிருப்பை சேர்ந்த வடிவேல் கோபால் மற்றும் மாசி சடையன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதினை அண்மையில் மத்திய அரசு அறிவித்திருந்தது. அவர்களுக்கான பாராட்டு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து பத்ம விருதாளர்களான வடிவேல் கோபால், மாசி சடையன் ஆகியோரின் இல்லத்திற்கும் ஆளுநர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்ட ஆளுநர் ஏதேனும் உதவிகள் தேவையா என்று வினவினார். அப்போது தங்களது கோரிக்கைகளை அவர்கள் எடுத்துரைத்தனர். பாம்பு பிடிக்கும் தொழில் நாங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டோம். அவராண்டையும் கேட்டோம், சரின்னு சொல்லிக்கிறாரு. எங்களுக்கு இந்த பெருமையை அவங்க தான் தேடி வைக்கணும், மத்திய அரசும் மாநில அரசும் நம்ம தமிழ்நாடும். அதனைத் தொடர்ந்து சென்னேரி அரசு நடுநிலைப் பள்ளிக்கு சென்ற ஆளுநர் அங்கிருந்த மாணவர்களுடன் உரையாடினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கான பணியின் போது விபத்து ஏற்பட்டது. வடபழனியில் நேற்று மாலை மெட்ரோ ரயில் நிலையத்திற்காக தூண்கள் அமைக்கும் போது கம்பிகள் சரிந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வடபழனி அருகே மெட்ரோ பாதைக்கான தூண்கள் அமைக்கக்கூடிய பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று மாலை தூண்கள் அமைக்கும் போது கம்பிகள் திடீரென்று சரிந்தன. அதை மெட்ரோ பணியாளர்கள் இயந்திரம் மூலமாக சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திருக்குறள் தெளிவுரை, தமிழில் 1,00,000 பெயர்கள் என திருமண பத்திரிகையை புத்தகமாக அச்சிட்டு வழங்கி வருவது கவனம் ஈர்த்துள்ளது. ஓசூர் பிருந்தாவன் நகரைச் சேர்ந்த ரவீந்திரன், ஆசிரியை ரங்கநாயகி ஆகியோரது மகன் முகிலன் அயர்லாந்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்த குடும்பத்தினர் தமிழ் பெயர்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டனர். இதனையடுத்து பத்திரிகையை ஒரு புத்தகமாக அச்சிட்டனர். முதல் பக்கத்தில் திருமணம் நடைபெறும் இடம் மற்றும் தகவல்களையும், அடுத்தடுத்த பக்கங்களில் திருக்குறள் தெளிவுரை, 1,00,000 தமிழ் பெயர்களையும் அச்சிட்டு வழங்கி வருகின்றனர். தூய தமிழ் பெயர்கள் மக்கள் வைக்கணுங்கிறக்காக வேண்டி அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் நோக்கத்தோடு தான் இது காலங்காலமாக இருக்கணுங்கிறக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு புத்தகத்திற்கு 450 ரூபாய் வீதம் 500 புத்தகம் அச்சிட்டு வழங்கி வரும் ரவீந்திரன் குடும்பத்தினர் திருக்குறளை வாழ்வியல் நூலாக கடைபிடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோயில் மாசி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியான நேற்று குமரவிடங்க பெருமான் வெள்ளித்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி மாசி திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6ஆம் நாள் விழாவான நேற்று வள்ளி தெய்வானையுடன் குமரவிடங்க பெருமான் வெள்ளித்தேரிலும், தெய்வானை அம்பாள் இந்திர வாகனத்திலும், சுவாமி ஜெயந்திநாதர்
வெள்ளிச்சப்பரத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று ஆனந்தவள்ளியம்மன் சிவக்கொழுந்தீஸ்வரர் கோவில் குடைவரை வாயில் தீபாராதனை நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நிஜாமுதீனை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த மாதம் 12ஆம் தேதி அடுத்தடுத்து 4 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்கப்பட்டது. கேஸ் வெல்டிங் இயந்திரங்கள் மூலம் பணப்பெட்டியை வெட்டி எடுத்து 72,50,000 ரூபாயை மர்ம நபர்கள் அள்ளிச் சென்றனர். இந்த வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஆரிஃப், ஆசாத் மற்றும் கோலார் பகுதியைச் சேர்ந்த பாஷா, அப்சர் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கர்நாடக மாநிலம் கோலாரில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி நிஜாமுதீன் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கோலார் பகுதியைச் சேர்ந்த நிஜாமுதீன் தலைமையிலான கும்பல் ஏடிஎம் கொள்ளைக்கு திட்டம் தீட்டியதாக கூறப்படும் நிலையில் அவரை திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்து தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் நிலத்தகராறு தொடர்பான தகராறு காரணமாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். காரைக்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான தனபாலுக்கு திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அருகே சொந்தமாக நிலம் இருந்தது. இதை சின்னத்திரையில் நடிக்கும் கருப்பையா மற்றும் ராஜாக்கண்ணு ஆகிய இருவரும் வாங்கினர். 5 ஏக்கர் என கூறி விற்பனை செய்த அந்த நிலத்தை அளவீடு செய்து பார்த்தபோது 4.5 ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்தது. இதுகுறித்து தனபாலிடம் கேட்க இருவரும் சென்றபோது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திடீரென வீட்டிற்குள் இருந்து நாட்டு துப்பாக்கியை எடுத்து வந்த தனபால் சின்னத்திரை நடிகர் கருப்பையாவின் இடுப்பு மற்றும் காலில் சுட்டுள்ளார். இதை தடுக்க முயன்ற ராஜா கண்ணவுக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. கருப்பையாவின் உடலில் 58 இடங்களில் குண்டுகளின் துகள்கள் துளைத்திருந்த நிலையில் காயமடைந்த இருவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாணவி ஒருவர் பேசாமல் சென்றதால் கல்லூரி மாணவன் பேருந்து கண்ணாடியை உடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் ஐடிஐ தொழில்நுட்ப கல்லூரியில் படித்து வரும் அஜேஷ் மாலை சிறப்பு வகுப்புகள் முடித்துவிட்டு செல்ல பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மாணவி ஒருவர் தன்னிடம் பேசாமல் சென்றதால் 382 தடம் எண் கொண்ட பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை கையால் அடித்து உடைத்துள்ளார். இதில் மாணவர் அஜேஷ் கை கிழிந்து ரத்தம் கொட்டியது. இதனை பார்த்த சக பயணிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மாணவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் போக்குவரத்து கழக விபத்து பிரிவு மேலாளருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அவர் கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். நாகை அருகே காதல் விவகாரத்தில் காதலனின் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய காதலியின் குடும்பத்தினர் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகை அருகே காதல் விவகாரத்தில் பெண்ணின் சகோதரர் வீடு புகுந்து தாக்கியதில் காதலனின் சகோதரர் உயிரிழந்தார். வேளாங்கண்ணி அடுத்த புதுப்பள்ளியைச் சேர்ந்த சுகுணா என்பவர் தனது காதலன் தினேஷுடன் சேர்ந்து வாழ்வதற்காக கடந்த 25ஆம் தேதி தனது வீட்டை விட்டு வெளியேறி தினேஷின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது தந்தை மற்றும் சகோதரர் மைக் டைசன் தனது நண்பர்களுடன் தினேஷின் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டில் இருந்த தினேஷின் பெற்றோர் மற்றும் சகோதரர் ஐயப்பன் ஆகியோரை சரமாரியாக தாக்கிய கும்பல் சுகுணாவை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றது. இந்த தாக்குதலில் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான தினேஷின் சகோதரர் ஐயப்பனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கீழையூர் காவல்துறையினர் சுகுணாவின் தந்தை சோமசுந்தரம், சகோதரர் மைக் டைசன் மற்றும் அவரது நண்பர் அப்துல் சலாம் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். காரைக்குடி அருகே மின் இணைப்பு இல்லாமல் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். பாதரக்குடி ஊராட்சி சுக்கானேந்தல் கிராமத்தில் 40 குடும்பங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை என இந்திய குடிமகனுக்கான அனைத்து சான்றிதழ்களும் உள்ள நிலையில் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள மேய்ச்சல் நிலத்தில் வசிக்கும் மக்களுக்கு இரவில் நடந்து செல்லக்கூட முடியாமல் இருளில் தவித்து வருகின்றனர். நாள்தோறும் இரவில் அல்லல் படும் மாணவர்கள் ஹரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கின்றனர். ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கெல்லாம். நைட்டு வந்து படிக்க முடியாத காரணத்தினா நாங்கள் ஸ்கூல்லே படிச்சிருவோம், இல்லை பகலிலே படிச்சு முடிச்சிருவோம். இங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மின்சார வசதி கேட்டு பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை என்று கூறும் கிராம மக்கள் தங்களது விடாமுயற்சியால் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்சார வசதி கேட்டு மனு அளித்துள்ளனர். மாணவர்களிடையே மக்கள் சேவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவி ஒருநாள் ஆட்சியராக பணியாற்றினார். கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவி ஐஸ்வர்யாவை ஆட்சியர் மணிகண்டன் ஆட்சியர் இருக்கையில் அமர வைத்தார். ஸ்மார்ட் திட்ட பணிகள், சட்டப்பேரவை செயல்பாடு குறித்து ஆய்வு செய்த மாணவிக்கு பேரவைத் தலைவர் செல்வம் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார்.
மாவட்ட ஆட்சியர் முழு நேரமும் அவங்க கூட இருந்து எப்படி ஒரு ஆட்சியர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நேரம் பார்ப்பதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மறக்க முடியாத நிகழ்வு என கூறிய மாணவி ஐஸ்வர்யா, ஆட்சியர் பணி என்பது வெறும் கையெழுத்திடும் பணி மட்டுமல்ல என்றார். என் ஃபியூச்சர் பிளான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். சின்ன வயசுலேருந்து ஒரே கனவு. இன்னைக்கு வந்து இஸ் அ டே ஃபார் தட். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு திஸ் டே. இறுதியாக காவலர் காரின் கதவை திறந்து வைக்க மாணவி ஆட்சியருடன் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றார். வாரந்தோறும் இவ்வாறு ஒரு மாணவர் தேர்வு செய்யப்படுவார் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அதானி குழும முறைகேடு குறித்து விசாரணை நடத்த 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதானி குழுமம் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட ஆய்வறிக்கை தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க கோரிய வழக்கில் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஆணை பிறப்பித்தது. அதில் செயற்கையாக பங்கு விலையை உயர்த்தி அதானி குழும நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதா என விரிவான விசாரணை நடத்தி 2 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய செபி அமைப்பிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செபி அமைப்பின் விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அபய் மனோகர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவையும் நீதிபதிகள் அறிவித்தனர். இந்த குழு செபியின் அறிக்கையை 1 மாத காலத்தில் ஆய்வு செய்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை வரவேற்பதாக அதானி குழும தலைவர் கௌதம் அதானி தெரிவித்துள்ளார். டுவிட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் உச்சநீதிமன்ற உத்தரவால் விரைவில் இந்த பிரச்சினைக்கு முடிவு கிடைக்கும் எனவும் உண்மை வெல்லும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் பன்முகத்தன்மை நெருக்கடியில் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். G20 கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி நிதி நெருக்கடி, காலநிலை மாற்றம், தொற்று நோய், பயங்கரவாதம் மற்றும் போர் போன்றவற்றால் உலகளாவிய நிர்வாகம் தோல்வியடைந்து விட்டதாக கூறினார். பல வளர்ந்த நாடுகள் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை